வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குவாலிட்டி. இந்த வார்த்தையை கேட்டவுடனே எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடும். குவாலிட்டினா என்ன? நல்ல ஃபுட்டு கொடுத்தா அது குவாலிட்டியா? நல்ல சர்வீஸ் கொடுத்தா குவாலிட்டியா? நல்ல அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த குவாலிட்டி பெட்டராக இருந்தால் வர வார்த்தைகள். ப்ராடக்டா இல்லை சர்வீஸா ஏதோ வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் குவாலிட்டின்றது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக போச்சு. ஏன்னா குவாலிட்டி இல்லாத எந்த விஷயத்தையும் இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கிறது கிடையாது இல்லையா? ஸோ இது இந்த கதையும் குவாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான கதை. ஸோ அதை நீங்கள் இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் நான் சொன்ன இந்த அருமையானன்ற வார்த்தையை ஃபீல் பண்ணுவீங்க. குவாலிட்டினா என்னன்னு ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாம். கதையோட பேர் பார்த்தீங்கன்னா தச்சனின் கடைசி வீடு. ஒரு தச்சர் இருக்கார். தட் மீன்ஸ் ஒரு கார்பெண்டர். அவர் ரொம்ப ஏஜ்டு பர்சன். ஸோ அந்த ஏஜ்டு பர்சன் நிறைய வீடுகள் இதுவரையிலையும் அவர் கட்டியிருக்கார். நிறைய வீட்டுக்கு வேலை செஞ்சுருக்கார். இவர் மாதிரி துல்லியமாக இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அவ்வளோ அழகாக அற்புதமாக அந்த வேலையை கம்மியான செலவில் எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணி கொடுக்குற ஒரு ஆள் இல்லை அப்படின்னு இவருடைய லைஃப் ஃபுல்லாக அந்த வீடு கட்டுறதுல தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அவ்வளோ ஒரு பேரும் வாங்கியிருக்கார். அது எதனால்னா இவர் கட்டின வீடு, இவர் எத்தனை வருஷம் தொழில் இருக்காரோ அத்தனை வருஷத்துக்கு அந்த வீடு நிலைச்சி நிற்குது. ஒரு புயலோ மழையோ வெள்ளமோ எது வந்தாலும் அந்த வீடு எதுவுமே ஒரு சின்ன சேதாரம் கூட ஆகாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டி கொடுக்குறாரு. அதனால இவருக்கு நல்ல பேர் அந்த ஊரில். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஆள் அவருக்கு வயசாயிடுச்சு இல்லையா? அதனால் அவர் என்ன முடிவு பண்ணுறாரு, ஓய்வு எடுத்துக்கலாம், நம்ம ரிட்டையர் ஆகிடலாம், இனிமேல் நம்ம வீடு கட்ட வேண்டாம், இனிமேல் நம்ம பேர பசங்க அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பை கொஞ்சம் நம்ம பர்சனலுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம், பணத்தை நோக்கி ஓடினது போதும் அப்படின்னு சொல்லி ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முதலாளிகிட்ட போயிட்டு சொல்கிறார். முதலாளி, நான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கேன், ஓய்வு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் ரிலீவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது முதலாளி கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஏன் நீங்கள் கண்டினியூ பண்ணலாமே, உங்களுக்கு கீழே யாராவது கூட ஆள் வச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை, என்ன இருந்தாலும் அது நான் பண்ணுற மாதிரி வராது, அதனால் நான் பண்ணலை, எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு. ஸோ அவரோட வயசுக்கும் அந்த அனுபவத்துக்கும் மரியாதை கொடுத்து அவர் முதலாளியும் ஓகே நீங்கள் ரிலீவ் ஆகிக்கலாம், ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவர் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வைக்கிறார். என்ன ரிக்வஸ்ட்னா, எனக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடு மட்டும் நீங்கள் கட்டி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவருக்கு என்னன்னா, நாளையிலேருந்தே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறோம், இவர் என்னடா இது போக விடாமல் சும்மா நம்மளை லாஸ்ட்டாக ஒரு வீடு கட்டி கொடு அப்படி இப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அரை மனசோட அதை ஒத்துக்கிட்டு அந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு அந்த முன்னாடி இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா? அந்த அரை மனசோடு தான் அதையே ஒத்துக்கிறாரு. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால ஒரு கவனக்குறைவு, ஒரு அலட்சியம், அதெல்லாம் அந்த அந்த வீடு கட்டும் போது நடக்குது. அதாவது இதை கட்டி கொடுத்துட்டு போயிட்டா போதும், எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த ஸ்டேட்டில் அவசர கதியில் ஏதோ ஒரு மரம், ஏதோ ஒரு இரும்பு, ஏதோ ஒரு கலவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு. இவர் இந்த குவாலிட்டியை பற்றி யோசிக்கவே இல்லை. அவர் இத்தனை வருஷமாக அவர் எதுக்கு பேர் வாங்கினார்னா அந்த குவாலிட்டிக்காக தான். ஆனால் இந்த வீட்டுக்கு அதை பற்றி அவர் ஒரு துளி கூட கவலைப்படல. அவர் பாட்டு கிடக்கிற கட்டி முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் ஆக வேண்டிய வீடு ஒரு 3 மாதத்தில் கிடக்கிறது கட்டி முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளிகிட்ட சிலர் வீடு கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ முதலாளி வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வீடு திறக்கணும். ஸோ சாவி எடுத்து அந்த சாவியை திறக்கவே இல்லை. அந்த சாவியை எடுத்து அந்த தச்சர் கையில் கொடுத்துட்றாரு. தச்சருக்கு ஷாக், இதே முதலாளி என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் தானே திறக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த முதலாளி சொல்லுவார், இது உனக்கான வீடு, இத்தனை வருஷமாக நீ என்கிட்ட வேலை செஞ்சுருக்கீங்க, ஆனால் நீ இதுவரையிலையும் உனக்கு நீ எதுவும் கேட்டது கிடையாது சம்பளத்தை தவிர. ஸோ நானும் உனக்கு எதுவும் செஞ்சதில்லை, அதனால் இந்த வீடு கட்ட சொன்னதே உனக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
தச்சருக்கு ஒரு பக்கம் பயங்கரமான ஷாக்கு, சர்ப்ரைஸ் எல்லாமே இருக்கு. இதில் என்னன்னா, இந்த வீடு அவருக்குன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அவர் வந்து மற்ற இதுவரையிலையும் 30, 40 வருஷமா எப்படி எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்தாரோ, இன்னும் சொல்லப்போனால் அதை விட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இன்னும் பிரம்மாண்டமாக கட்டியிருப்பார். இன்னும் குவாலிட்டியோட எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் இது தனக்குன்னு தெரியல, ஓய்வு எடுக்கலான்ற ஒரு மைண்டு. ஸோ அவசர கதியில் ஏதோ ஒன்று பண்ணிட்டோமேன்னு, இனிமேல் இருக்கிற இந்த லைஃப்பை இந்த வீட்டில் தான் வாழணுமா, இது நமக்கு கொடுத்த ஒரு நல்ல பேருக்கு உண்டான பரிசு. ஆனால் அந்த பரிசை என்னால் அனுபவிக்கிறதுக்கு என்னுடைய மனசு கரெக்டாக இல்லையே, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த கதையிலேருந்து நம்மளுடைய டேக்அவே என்ன அப்படின்னா, குவாலிட்டின்றது வந்து இட்ஸ் நாட் அபவுட் இது நம்ம பேருக்காக மற்றவங்க பாராட்டுவாங்க, மற்றவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க, ரிவார்டு கொடுப்பாங்க, அது மூலிமா நான் வந்து ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக பண்ணுற விஷயம் கிடையாது குவாலிட்டின்றது. குவாலிட்டின்றது ஒரு பிராண்டு. ஸோ அந்த குவாலிட்டி தான் அவர் இவ்வளோ நாள் அந்த கம்பெனியில் அந்த முதலாளிகிட்ட வேலை செய்ய வச்சிருக்கு. அந்த ஊர் ஃபுல்லாக அவர் ஒரு நல்ல பேரை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து இவருடைய இந்த ஒரு அவசரமான ஒரு முடிவுனால, ஒரு சரியான டிசிஷன் மேக்கிங் இல்லாதனால தவற விட்டுட்டார். ஸோ நம்ம அடுத்து இதில் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து, நம்ம பில்ட் பண்ணுறது வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை. ஸோ அந்த குவாலிட்டின்றது நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது. குவாலிட்டின்றது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ நம்மளுடைய எதிர்காலத்தை தான் நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்றது, நம்ம செய்கிற எல்லா வேலையும் தரத்தோடையும், நாணயத்தோடையும், நேர்மையோடையும் செய்யணும் அப்படின்னு தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குவாலிட்டி இஸ் நாட் ஆக்ட், இட்ஸ் அன் ஐடென்டிட்டி. தேங்க்யூ.